அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் பார்க்க போறதே மலையாளம் பிக் பாஸ் சீசன் 7 குறித்து தான். பிக் பாஸ் ரியாலிட்டி ஷோ எல்லா மாநிலத்திலுமே ஃபேமஸ் தான். நம்பர் 1 ஷோ. தமிழ்ல உலகநாயகன் கமல்ஹாசன் தொகுத்து வழங்கினாரு. பிறகு விஜய் சேதுபதி தொகுப்பாளரா ஒரு சீசனை நடத்தினாரு. அது கமல்ஹாசன் அளவுக்கு இல்லை அப்படின்னு பல விமர்சனங்கள் இருக்கு. அதையும் மீறி பிக் பாஸ்க்கு ரசிகர்கள் ஏராளம். தெலுங்குல நாகார்ஜுன், ஹிந்தில சல்மான் கான், தமிழ்ல உலகநாயகன் கமல்ஹாசன், மலையாளத்துல மோகன்லால், இவங்கெல்லாம் ஏதாவது செய்து எப்படியாவது ஷோவை டாப்ல தூக்கி நிறுத்திடுவாங்க. சல்மான் கான் ஷோவை நடத்துறதே வித்தியாசமா இருக்கும். அவர் அடிக்க போயிடுவாரு, மரியாதையா இருந்துக்கன்னு மிரட்டுவாரு, அப்புறம் அன்பா பேசி சமாளிப்பாரு. நாகார்ஜுனே அதிகப்படியா கோவப்படுவாரு, தொலைச்சிடுவோம் பார்த்துக்கன்னு மிரட்டுவாரு. அடுத்த வாரம் அந்த போட்டியாளரை பாராட்டி பேசி ராசி ஆயிடுவாரு. மோகன்லாலும் கமல்ஹாசனும் அந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டாங்க, யாரையும் மிரட்டலாம் மாட்டாங்க, பேசியே காலி பண்ணிடுவாங்க. 1 மணி நேரம் ஷோவில் 1/2 மணி நேரம் இவங்களே பேசிடுவாங்க. அதுவும் நம்மவர் பேசுறதுக்கு சொல்லியா கொடுக்கணும். கமல்ஹாசன் பேசிய பல பேரை கதறி அளவிட்டுருக்காரு. அப்படி அழுத போட்டியாளர்கள் கமல்ஹாசன் நம்மளை திட்டுனாரா, பாராட்டினாரா, குறை சொன்னாரா, வாழ்த்தினாரான்னு புரிஞ்சிக்கவே முடியாது. அந்த சீசன் முழுவதும் வருஷம் முழுவதும் ரிப்பீட்டா ஷோவை போட்டு பார்த்தாலுமே கண்டுபிடிக்க முடியாது. கமல்ஹாசன் அவருக்கு இணையா இன்னொருத்தரை காட்டவே முடியாது. சகலகலா வல்லவன். இப்போ கூட நெட்டிசன்கள் எவ்வளவு சம்பளம் கேட்டாலும் கொடுத்து கமல்ஹாசனை அழைச்சிட்டு வாங்க பிக் பாஸ்னு ரசிகர்கள் கோரிக்கை வைக்கிறாங்க நெட்டிசன்கள். அதே மாதிரி மோகன்லால் இந்த சீசன் 7 தெரிக்க விட்டுருக்காரு. சவுத் இந்தியாவே திரும்பி பார்க்குது. மலையாள பிக் பாஸ் அப்படி என்ன பண்ணியிருக்காரு மோகன்லால்னா, இந்த சீசன் ஒவ்வொரு எபிசோடுமே ஒரு ஆக்ஷன் மூவி பார்க்குற மாதிரி இருக்கு. போட்டியாளர்களை வறுத்தெடுக்கிறாரு. இந்த சீசன்ல அடித்தடி சண்டை சச்சரவுன்னு ஏகப்பட்ட விஷயம். மலையாள பிக் பாஸ் சீசன் 7 முழுவதுமே லாலேட்டண்ட லாலிசம் தான் ஷோ முழுவதும். ஏசியானெட் டிவியில கடந்த 7 சீசனுமே மோகன்லால் தான் தொகுத்து வழங்கி வருகிறாரு. இந்த 7வது சீசன்ல தன்பால் ஈர்ப்பாளர்கள், இந்த வானவில் குரூப்னு சொல்லுவாங்க இல்லையா, ஓரினை சேர்க்கையாளர்கள் 2 பேர் வந்திருந்தாங்க. ஆகஸ்ட் 3ஆம் தேதி இந்த சீசன் தொடங்கினாங்க. மலையாள பிக் பாஸ் ஹாட்ஸ்டாருக்கே பெரிய கொண்டாட்டமா ஆயிட்டு. தன்பால் ஈர்ப்பாளர்கள் 2 பெண்கள், ஆதிலா, நூறானு 2 பேர் இருக்காங்க. ஆரம்பத்துலேருந்து விளையாடிட்டு இருக்காங்க. பிரபலமான விப்ரோ கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க. வைல்டு கார்டு என்ட்ரியா உள்ள 2 பேர் வராங்க. லட்சுமி, மஸ்தானின்னு 2 பேர். இவங்களுக்கு அந்த தன்பால் ஈர்ப்பாளர் ஆதிரா நூறாவுக்கும் ஏகப்பட்ட சண்டை. இந்த லட்சுமி வந்ததுலேருந்து அந்த தன்பால் ஈர்ப்பாளர்கள் ஆதிரா நூறா அவங்கள குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இந்த லட்சுமியும் மஸ்தானியும் 2 பேரும் அவங்கள கரிச்சு கொட்டுறதே, ரொம்ப கேவலமா புரணி பேசுறதுன்னு இவங்க சமுதாயத்துக்கு கேடு. இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா, ஏன் இப்படி இருக்கான்னு விமர்சனம் செய்ய மற்றவங்களுக்கு முகசுளிப்பாகுது. இந்த 2 பேரையும் மற்றவங்க வெறுக்க ஆரம்பிக்கிறாங்க. மஸ்தானியை விட லட்சுமியை அதிகமா பேசுறாங்க. இதையெல்லாம் மோகன்லால் கவனிச்சிட்டு இருக்காரு. சமூக வலைதளங்கள்ல லட்சுமிக்கு எதிராக பல கண்டன குரல்கள் வருது. இதை ஏன்பா இன்னும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள விட்டீங்க, ஒரு நச்சு பாம்பு அந்த லட்சுமி, அதை முதல்ல அடிச்சு விரட்டுங்கன்னு லட்சுமிக்கு எதிர்ப்பு அதிகமாயிட்டே போகுது. அதே நேரத்தில் ஆதிரா நூறா அவங்களுக்கு ஆதரவு பெருகிட்டே போகுது. இந்த நிலையில் தான் கடந்த வாரம் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க வந்த மோகன்லால் லட்சுமியை கூப்பிட்டு கேட்கிறாரு, தன்பால் ஈர்ப்பாளர்கள் அவங்களால உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்கிறாரு. அவங்க அந்த லட்சுமி இது என் வீடா இருந்தா இவங்களை உள்ள சேர்த்திருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. கோபத்தின் உச்சிக்க போயிட்டாரு மோகன்லால். இது எங்க வீடு, யார் போட்டியாளரா வரணும்னு நாங்க முடிவு பண்ணது, நீங்க வைல்டு கார்டா வந்தீங்க, அவங்க 2 பேரும் உள்ள இருக்காங்கன்னு முன்கூட்டியே தெரியும்ல, அவங்க இருக்கிறது உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா இந்த போட்டிக்குள்ள நீங்க வந்திருக்க கூடாது, அவங்க இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்க கிளம்புங்க இப்பவே, நீதிமன்றம் அவங்களுக்கு சேர்ந்து வாழ உரிமை இருக்குன்னு சொன்ன பிறகு நீங்க யாரு அவங்களோட உரிமையில தலையிட, அவங்கள விமர்சனம் பண்ண,
அப்படின்னு, என் வீட்டுக்கு அவங்கள கூப்பிடுவேன், உங்களுக்கு என்ன கஷ்டம் அப்படின்னு அந்த தன்பால் ஈர்ப்பாளர்களுக்கு ஆதரவா பேசி கைத்தட்டல அள்ளிட்டாரு. அந்த ஆதிரா நூறா 2 பேரும் லாலேட்டனுக்கு நன்றி எல்லாம் சொன்னாங்க. அந்த லட்சுமி கடைசி வரை தன் தவறை உணர்ந்த மாதிரி தெரியல. இந்த வாரம் லட்சுமியோட கூட்டாளி மஸ்தானி எவிக்ட் ஆகி வெளியில போயிட்டாங்க. இது மாதிரி ஏகப்பட்ட பஞ்சாயத்து இந்த சீசன்ல. அனுமோல்னு ஒருத்தவங்க நான் கண்டுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அது என்னன்னா 2 பேர் ஒரு ஆணும் பெண்ணும் ஃபேஸ் டு ஃபேஸ் வச்சு முத்தம் கொடுத்தாங்க அப்படின்னு. அனுமோல் உடனே மோகன்லால் அந்த அனுமோலை வறுத்து எடுத்துட்டாரு. இத்தனை கேமரா வழியா 24 மணி நேரம் நாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம், எங்களுக்கு தெரியாது உனக்கு தெரியுதா அப்படின்னு. அதோட அந்த அனுமோலுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்டு வெளியில இருக்காருன்னு அதை பத்தி பேசி இப்ப இல்ல பிரேக்கப் ஆயிட்டுன்னு சொல்ல அதையும் மோகன்லால் போட்டு தாக்கிட்டாரு. அவங்களுக்கு வெளியில பாய் ஃப்ரெண்டு இருந்தா என்ன, பிரேக்கப் ஆனா உங்களுக்கு என்ன, வெளியில நடந்ததெல்லாம் ஏன் இங்க வந்து பேசுறீங்க, கொடுத்த கேம விளையாடுங்க, அதை விட்டுட்டு புறணி பேசிட்டு திரியுறீங்களே, நீங்கெல்லாம் படிச்சவங்களா, நாணம் இல்லையா உங்களுக்கு, உங்களால நான் வெளியில போக முடியல, பாக்குறவங்க இந்த ஷோவையும் என்னையும் போட்டு தாக்குறான், உங்களுக்கு நாணம் இல்ல நீங்களுக்கு அப்படின்னு போட்டு தாக்குனாரு. இந்த மஸ்தானி வேற ஒரு பேட் டச்சுன்னு ஒரு பஞ்சாயத்து இழுத்தாங்க. அது என்னன்னா, இந்த மஸ்தானிக்காக லட்சுமி வரைந்து கட்டி கொண்டு சண்டை போட்டாங்க, ஒருத்தர் தன்னை பேட் டச் பண்ணிட்டாரு அப்படின்னு. அந்த மஸ்தானிக்காக இந்த லட்சுமிய ரொம்ப ட்ரிகர் பண்ணாங்க. அதையும் மோகன்லால் குறும்படம் போட்டு காமிச்சு கால் தடுமாறி கீழே விலை இருந்த ஒன்ன தாங்கி பிடிச்சி காப்பாத்தினது குத்தமானு வறுத்து எடுத்துட்டாரு. அப்புறம் லட்சுமி மன்னிப்பெல்லாம் கேட்டாங்க. கேர்ள்ஸ் இப்படின்னா பாய்ஸ் ஒரு பக்கம் அடித்தடின்னு அதகலம் பண்ண அவங்களையும் மோகன்லால் போட்டு தாக்குனாரு. எவ்வளவு கோவப்படணுமோ படு, உங்களை எப்படி டீல் பண்றதுன்னு எங்களுக்கு தெரியும்னு சொன்னதும் பாய்ஸ் எல்லாம் அடங்கி போனாங்க. தன்பால் ஈர்ப்பாளர்கள் உங்களுக்கு எதிரா என்ன பண்ணாங்க சொல்லுங்கன்னு அந்த லட்சுமிய கேட்டாரு. அந்த லட்சுமியால எந்த பாயிண்டையும் சொல்ல முடியல. இந்த அந்த எபிசோட்ல இருந்து பிக் பாஸ் சூடு பிடிச்சது. ஒட்டுமொத்த கேரளா மட்டுமல்ல, இந்தியாவே இந்த பிக் பாஸ் ரசிகர்கள் மலையாள பிக் பாஸ பார்க்க ஆரம்பிச்சாங்க. அப்பதான் தெரியுது இந்த தன்பால் ஈர்ப்பாளர்கள் பஞ்சாயத்து மட்டும் இல்ல, பல பஞ்சாயத்து நடந்திருக்கு. ஒவ்வொரு எபிசோடுமே ஒரு ஆக்ஷன் மூவி பாக்குற மாதிரி இருக்கு. மலையாளம் தெரிஞ்சவங்க மிஸ் பண்றாதீங்க, இந்த மலையாள சீசன் 7 பிக் பாஸ் பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டெல்டா 7 நண்பர்களுக்கு நன்றிகள் பல.